அடுத்து அதே கேள்வியில் என்ன சோதரர் கேட்டிருக்காங்க, ஈமானுடைய ஏற்றம் இறக்கம், அதாவது நான் தொழும் பொழுது சில சமயங்கள் இபாதத்தில் இருக்கும் பொழுது நல்ல தக்குவா இறையச்சம் வருது, சில சமயங்கள் அது எல்லாமே மறைஞ்சு போயிடுது, இது என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாங்க. இது இயல்பு, இது நமக்கு மட்டுமல்ல சஹாபாக்களுக்கே அந்த மாதிரி ஏற்பட்டிருக்குது. ஹல்லலா ரலியல்லாஹு தஆலா ஒரு முறை ரோட்டில் கத்திட்டு போகிறாங்க, நாஃபக்கா ஹல்லலா நாஃபக்கா ஹல்லலா, ஹல்லலா முனாஃபிக் ஆயிட்டான், ஹல்லலா முனாஃபிக் ஆயிட்டான் அப்படின்னு கத்திட்டு போகிறாங்க. அப்போ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு என்ன ஹல்லலா என்ன சொல்றீங்க போது, நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் மஜ்லிஸில் உட்காரும் பொழுது சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரியும் நரகத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது, இறையச்சத்தோடு தக்வாவோடு இருக்கிறோம். ரசூலுல்லாஹ்வுடைய சபையை விட்டு வந்த உடனே மனைவி மக்கள் இவங்களெல்லாம் பார்க்க ஆரம்பித்த உடனே அந்த என்னமே நம்மளோட்டு போயிடுது, இபாதத்தில் சிந்தனையே போயிடுது, அதனால தான் இது முனாஃபிக் தனம் தானே, இது நயவஞ்ச தனம் தானே அப்படிங்கிறாங்க. அப்போ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ் எனக்கு அந்த மாதிரி தான் ஆகுது, நீங்கள் சொல்கிறது எனக்கும் ஏற்படுது, நீங்கள் சொல்லக்கூடிய நிலை, வாங்க ரசூலுல்லாஹ் போய் கேட்கலாம். 2 பேர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. அது கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப அழகாக சொல்கிறாங்க, சில சமயங்கள் அப்படித்தான், சில சமயங்கள் இப்படித்தான், இது மனித இயல்பு. எல்லா நேரங்களிலும் நீ தக்வாவோடு இறையச்சத்தோடு ஈமானோடு இருப்பீர்கள் என்றால் மலக்குமார்களோடு முசாஃபா செய்வாங்க, நீங்கள் மலக்குமார்களுக்கு ஈக்குவல் ஆயிடுவீங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால ஈமானுடைய ஏற்ற இறக்கம் என்பது இயற்கையானது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மூமின்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அல்லதீன இதா வஜ்லத் குலூபுஹும் இதா துக்கிரல்லாஹ் வஜ்லத் குலூபுஹும் வ இதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஸாதத்துஹும் ஈமானா. மூமின்கள் யார் என்றால் இதா துக்கிரல்லாஹ் வஜ்லத் குலூபுஹும், அல்லாஹ் என்று அவர்களுக்கு முன்னால் சொல்லப்பட்டால் உள்ளம் நடுங்கிவிடும். இதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு, இறைவனுடைய வசனங்கள் அவர்களுக்கு முன்னால் ஓதி காட்டப்பட்டால் ஸாதத்துஹும் ஈமானா, அவங்களுடைய ஈமான் அதிகரிக்கும். அப்ப ஈமானுடைய அதிகரிப்பு என்பது குர்ஆன் ஆயத்துக்களை ஓத ஓத குர்ஆன் வசனங்களை கேட்க கேட்க ஈமான் அதிகரிக்கும் அப்படிங்கிறான். அப்ப அதை கேட்காத பட்சத்தில் ஈமான் குறைவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அப்ப அந்த அடிப்படையில் நம்முடைய ஈமான் நம்முடைய தக்வா எப்பமா குறையிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங் இருக்குன்னு சொன்னா உடனே அல்லாஹ்ட தௌபா செய்யணும், பாவங்கள் செய்யணுங்கிற எண்ணம் வரும் பொழுது அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிஜி ஓதணும், 2 ரக்காத் தொழுது அல்லாஹ்ட்ட கேட்கணும், யா அல்லாஹ் என்னுடைய ஈமானை பாதுகாத்துற, என்னுடைய தக்வா பாதுகாத்துற அப்படின்னு சொல்லி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இயற்கையாக மனுஷனுக்கு எப்படி வச்சிருக்கான்னு சொன்னா, நம்முடைய ஈமான் குறையும் பொழுது நம்மள அறியாமலாம் தப்பு செய்ய மாட்டோம். ஈமான் குறையும் பொழுது தக்வா குறையும் பொழுது ஷைத்தான் என்ன பண்ணுவான், அவனுடைய ஆதிக்கம் மேலோங்கும் பொழுது சில தவறுகளை செய் அப்படின்னு தூண்டுவான். அந்த நேரத்தில் உள்ளத்தின் ஓரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு மலக்கையை நியமிச்சிருப்பான், அதுதான் மனசாட்சி சொல்லப்படும். அந்த மனசாட்சி உறுத்தும், தப்பு செய்யாத, உன்னுடைய இஸ்லாத்துக்கு எதிரானது அப்படின்னு உறுத்தும். அப்படி லேசா உறுத்தும் பொழுது நாம் உடனடியாக அதை விட்டு விலகிக் கொள்வோமேனால் அடுத்த முறை ஷைத்தானுடைய தாக்குதல் வருவதற்கு தாமதமாகும் அல்ல சிரமமாகும். உதாரணமா ஷைத்தான் ஒரு விஷயத்தை தூண்டுறான்னு வைங்களேன், நம்ம ஷைத்தானுடைய ஊண்டுதலுக்கு ஆளாகி நம்ம ஒரு பாவத்தை செஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னா உடனே அதுல தௌபா செய்யணும், அது வேற விஷயம். அப்படி பாவம் செஞ்சிட்டோம்டா அந்த பாவம் செய்து தௌபா செய்யவில்லை என்றால் அவனுக்கு மறுமையில கிடைக்கிற தண்டனைங்கிறது வேற, உலகத்திலே அல்லாஹ் தண்டனை கொடுப்பான். என்ன தண்டனை தெரியுமா? அடுத்த பாவம் செய்வதற்கு ஷைத்தானுக்கு ஆற்றல் பிறந்து விடும் மேல. ஒரு பாவத்திலிருந்து உடனே தௌபா செய்யல, திருந்தல அப்படின்னு சொன்னா அடுத்த பாவம் செய்வதற்கு ஷைத்தானுக்கு இவனுக்கு தைரியம் ஏற்பட்டுடும், பரவாயில்ல இவனுக்கு நல்லா தூண்டலாம் அப்படின்னு சொல்லி. ஒரு தவறு செய்த உடனே விலகிக் கொள்கிறான், அல்ல செய்வதற்கு முன்பாக விலகிக் கொள்கிறான் என்றால் அடுத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம் என்ன? உதாரணமா எனக்கு ஒரு தப்பு செய்யலாம், உள்ளத்துல என்ன வருது, உடனே ஒரு உறுத்தல் வருது, இது தப்பு, அஸ்தக்ஃபிருல்லாஹ், தெரியாம நினைச்சிட்டோம், நம்ம செய்ய வேண்டாம் அப்படின்னு விலகிட்டீங்கன்னா அடுத்து ஷைத்தான் உங்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு மிகப்பெரிய சிரமம் ஏற்படும் அவனுக்கு. ஏன்னா ஏற்கனவே தோத்துறதுனால ஒன்ஸ் ஜெயிச்சுட்டாண்டா அடுத்த முறை அவனுக்கு உங்களுக்கு பாவம் செய்வதற்கு ரொம்ப லேசுவா இருக்கும், இலகுவா இருக்கும். அதனால நாம் ஒரு பாவத்தை செய்ய எண்ணம் வரும் பொழுதே, ஆசை வரும் பொழுதே ஒரு உறுத்தலும் வரும். அந்த உறுத்தலுக்கு நாம் மரியாதை கொடுத்து மதிப்பு கொடுத்து பாவத்தை விட்டு விலகிக் கொள்வோமேனால் அடுத்த உறுத்தல் அடுத்த பாவம் செய்வதற்கு மிகவும் சிரமமா இருக்கும், வாய்ப்பு கிடைக்காது. ஷைத்தான் வாய்ப்பு தருவதற்கு மிக சிரமம் ஏற்பட்டுவிடும். ஆகவே ஈமான் என்பது ஏற்றம் இறக்கம் நிறைந்ததுதான். நாம அல்லாஹ்ட்ட எப்போ துஆ செஞ்சுட்டே இருக்கணும். ஏன்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படி ஏற்ற இறக்கமா வச்சிருக்கிறது எதுக்கு தெரியுமா? இன்னொரு மிகப்பெரிய பாவத்திலும் தப்பிக்கிறதுக்காக தான். நீங்க ஈமான் ஒரு முறை வந்துருச்சு, ஈமான் ஃபுல்லா இருக்கு, தக்வா ஃபுல்லா இருக்கு, எப்போ நீங்க ரொம்ப பேணுதலா இருக்கிறீங்க அப்படின்னா ஷைத்தான் என்ன பண்ணுவான், மற்ற பாவங்கள் கொடுக்க மாட்டான், கிபுர் ஆணவம் என்ற ஒரு பாவத்தை உங்களுக்கு சோதிப்பான். அது இதோட பெரிய பாவம். அது கிபுர் வருதா, பரவாயில்ல, நான் எவ்வளவு பெரிய தக்வாதாரி பாத்தீங்களா, நம்மள ஷைத்தான ஒண்ணும் பண்ண முடியாது அப்படிங்கிற ஆணவத்தை போட்டுருவான். அப்ப இந்த ஏற்ற இறக்கம் நிறைந்ததுதான் இப்படிப்பட்ட ஆணவத்தை உடைக்கும். எந்த நேரத்தில் ஈமான் குறையும் சொல்ல முடியாது, நான் ஒன்றும் பெரிய தக்வாதெல்லாம் கிடையாது, எந்த நேரத்தில் ஷைத்தான் வழிகிடமான்னு சொல்ல முடியாது அப்படிங்கிற அந்த அச்சத்தோடவே இருக்கும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய ஆணவத்தை விட்டு பாதுகாப்பான், நம்முடைய பாவங்களை விட்டு பாதுகாப்பான். எல்லாத்துக்கும் மேல அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சுக்கிட்டே இருக்கணும், எப்பவும் அல்லாஹ்வுடைய நினைவோடு இருக்கணும். இதா துக்கிரல்லாஹ் வஜ்லத் குலூபுஹும், அல்லாஹ் என்று அவர்களுக்கு முன்னால் சொல்லப்பட்டு விட்டால் உள்ளம் நடுங்க வேண்டும்.
அல்லாஹ் என்ன பார்த்துட்டு இருக்கிறான், அல்லாஹ் என்ன கவனிச்சிட்டு இருக்கிறாங்க, அது என்ன வந்தாலே உள்ள நினைக்கணும். அந்த நடுக்கம் இருந்தால் தாராளமாக இன்ஷா அல்லாஹ் பாவங்களை விட்டு தப்பிக்க முடியும்.